ஹலோ மக்களே, அனைத்து மையத்தில் உறுப்பினர்களுக்கும் வணக்கம். நம்ம எம்டி சத்யானந்தன் சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் தேதி வந்து எங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு தானாக முன் வந்து சென்னை கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஜராயிருந்தாரு. உங்க மேல அசோக் ஸ்ரீநிதி கொடுத்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இஓடபிள்யூல இருந்து கேஸ் எல்லாமே பேசிக் லெவல்ல தான் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலதான் எல்லாமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர 19ஆம் தேதி வரைக்கும் கோர்ட் கஸ்டடியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல நம்ம எம்பி சார் வந்து பாத்தீங்கன்னா பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு. கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஏர்னிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே சமயத்துல மைவித்தி உறுப்பினர்கள் அனைவரும் எம்பி சார் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி கண்டிப்பா பெயில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. இந்த தருணத்துல கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. டி சார் வந்து கண்டிப்பா வந்து 12ஆம் தேதி வந்து வெளியே வந்துருவான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்ம மைவித்ரி கம்பெனில இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் நம்ம கம்பெனி வந்து எவ்வளவு ஜெனியனான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ சில பேர் செஞ்ச சதியால இப்ப நம்ம எம்டி சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள இருக்காரு. எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், இஎம்ஐ பிளஸ் ஃபேமிலி வந்து சுச்சுவேஷன் இருக்கும். பட் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம எம்டி சார் வந்து 12ஆம் தேதி வெளியே வந்துட்டாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாரு. இப்ப நம்ம மைவித்திரி குடும்பத்துல இருக்கிற அனைவருமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா அது உங்களுக்கே தெரியும், சில பேர் பண்ண சதியால மட்டும்தான். போல நம்ம கம்பெனி எம்டி சார் மட்டும்தான் உள்ள இருக்காரு தவிர நம்மளுடைய மைவித்தி ஆப் எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்கு. ஹெட் ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஸ்டோர் ரன்னிங்ல தான் இருக்கு. பிஎம்பின் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓஎம்ஐடி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்கு. நம்மளுக்கு இப்ப பே அவுட் வரல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்டி சார் உள்ள இருக்காரு. எதுக்காக உள்ள இருக்காருன்னா நம்ம கம்பெனி வந்து ஜெனினான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக இப்ப உள்ள இருக்காரு. நமக்காக நம்ம எம்டி சார் வந்து உள்ள இருக்கும் போது அவருக்காக நம்ம எல்லாரும் இருக்கணும் இல்லையா? மைவித்திரி மக்கள் அனைவருமே பொறுமை காப்போம். அதே கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக சிஎன்ஆர் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நீங்க இ கோர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு என்கின்ற வெப்சைட்ல வந்து உங்க மொபைலே சர்ச் பண்ணி பாத்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.